ஒன்று ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம். அதில் நாம் இந்த வசனத்தில் நாம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். 6வது வசனம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த வசனத்தை ரெண்டு பார்ட்டா இருக்கு. இந்த வசனம் 2 பார்ட். ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறது. அப்படி யார் யாரெல்லாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறார்களோ தேவன் அவர்களை என்ன செய்வார் அப்படின்னா, அந்த பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது, தாழ்மைப்பட்டிருக்கும் பொழுது தேவன் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, கிருபையை கொடுக்கிறார். அந்த பலத்த கை என்ன செய்யும்? தேவனுடைய பலத்த கை என்ன செய்யும் அப்படின்னா, உடைக்கும், நொறுக்கும், தாழ்த்தும், சிறுமைப்படுத்தும். பொதுவா ஒரு யாராவது பையன் வாங்கல, ஜூட் தான் வாங்க, நீதான் ஹைட்டா இருக்க, சும்மா ஜஸ்ட் இங்க வா, எப்ப நம்ம நல்லா வளர்ந்துருக்கான்ல. தேவனுடைய பலத்த கை என்ன செய்யும் அப்படின்னா, நான் செய்யாததுக்கு முன்னாடி கீழே போயிட்டே இருக்கான். தேவனுடைய பலத்த கை என்ன செய்யும்? தாழ்த்தி 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 என்ன செய்யணும்? எங்க கொண்டு போகணும்? கீழே போகணும். ஆனால் நம்மளுடைய சுவாபம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுவாபம், நம்மளுடைய ஜென்ம சுவாபம், நம்மளுடைய மாம்சம் என்ன அப்படின்னா, அப்படியே எழுத்து நின்று பார்ப்போம், முண்டு பார்ப்போம், நல்லா என்ன செய்யறது சொல்லுங்க பாப்போம்? எதிர்த்து நிற்கிறது. அப்ப என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? இவன் நல்லா இணங்கி கொடுத்துட்டான். ஜூட் நல்லா அழகா இணங்கி வைக்க 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 என்ன செஞ்சுட்டே இருக்கான்? கீழே போறான். ஆனா மாம்சம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளுடைய நன்மை ஒன்று வாசம் இல்லாத மாம்சம், அது என்ன செய்யும் அப்படின்னா, தேவனுடைய பலத்த கைக்கு என்ன செய்யும்? எதிர்த்துதான் நிற்கும். நீங்க அறிஞ்சுக்கிட்டாலும் அறியாட்டினாலும் மாம்சம் அதுதான், எதிர்த்துதான் நிற்கும். அப்ப என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? தேவன் அடக்க வேண்டியதா இருக்கு. நல்ல வார்த்தை தமிழ்ல, அடங்கிருங்கள். அடக்கிறது. நம்ம அடங்காத மாம்சம், அடங்காத ஒரு மாம்சம். அப்ப தேவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, அடக்க வேண்டியதா இருக்கு, ஒடுக்க வேண்டியதா இருக்கு, உடைக்க வேண்டியதா இருக்கு. உடைச்சு நொறுக்கி சிறுமப்படுத்தி தாழ்த்தி, இப்ப அடங்கு பார்ப்போம் அப்படின்னு அப்படியே அடங்கிறது. குட். அவருடைய பலத்த கை ஆக்சுவலா அவருடைய கரம் தெரியாது, அவருடைய கரம் தெரியாது. தேவனுடைய பலத்த கரம் நமக்கு என்னங்கிறது தெரியாது. ஒரு பார்ட் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறது. முதல் பார்ட் என்னன்னா, ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை என்ன செய்யறது? உயர்த்துறது. தேவன் நம்மளை உயர்த்துறதுங்கிறது அப்புறம் பேசிக்குவோம். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறது. ஒரு சில தேவ மனுஷர்கள் எல்லாம் இப்பயும் அப்பயுமாய் நாம் என்ன செய்யணும்? தியானிக்கணும். முதல் வேதத்தில் காண்பிக்கிற ஒரு மனுஷன் ஜோசப். தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்த ஒரு வாலிபன். யாரு? ஜோசப். எத்தனை வருஷம் அப்படின்னா, 17 வயதில் அவனுடைய சகோதரர்களால் அவன் பொறாமைப்பட்டார்கள், பகைத்தார்கள், விற்று போட்டார்கள். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நடந்துச்சு பாருங்க. ஒரு அந்நிய தேசத்துல போய் ஒரு அடிமையா இருந்து, பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில இருந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள். இதெல்லாம் நம்ம மத்தியில ஒரு சிலருக்கு கதையா இருக்கலாம். கதை. இந்த பைபிள்ல உள்ள சில கதாபாத்திரங்கள் நம்ம சர்ச்சில் உள்ளவர்களுக்கு
சிலருக்கெல்லாம் கதையா இருக்கலாம். அப்ப நம்ம கேட்கறது இருக்கு அப்படின்னா விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். அந்த பலத்த கரம், தேவனுடைய பலத்த கைக்குள் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 13 ஆண்டுகள் அவன் பலத்த கைக்குள் அடங்கியிருந்தான். சிறுமை, பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டான். செய்யாத ஒன்றுக்காக ஜெயில போயிருந்தான். தன்னுடைய சகோதரர்கள் பகைத்து விற்று போட்ட சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்தான். ஓகே, தேவன் அவனை ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்தினாரா அப்படின்னா எஸ், ஏற்ற காலத்தில் தேவன் அவனை உயர்த்தினார். இரண்டாவது, முற்பிதாக்களில் அதிகமாய் தேவனுடைய கரத்தால் உடைபட்ட மனுஷன் அப்படின்னு யார சொல்லலாம்? யாக்கோபு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் யாருடைய வீட்டில் அப்படின்னா தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தேவனுடைய பலத்த கரம். ஆனா மனுஷன்தான், மனுஷ கரம் தான் அவனை ஒடுக்குனுச்சு. ஆனால் இந்த மனுஷ கரத்துக்கு பின்னால யார் இருந்தா அப்படின்னா தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம். தேவன் உடைக்கிறார். எத்தனை வருஷம்? 20 வருஷம். நமக்கு வாசிக்கிறோம் 20 வருஷத்துக்கு முன்னால ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். இப்போ ஒரு வாலிபனாய் தன்னுடைய சகோதரன் ஏசாவை ஏமாற்றிட்டு, தன்னுடைய தகப்பனை ஏமாத்திட்டு, வஞ்சகமாய் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இப்ப யாக்கோபு வந்துகிட்டு இருக்கிற வழியில ஒரு இடத்துல படித்திருக்கார் பாருங்க. 16ஆம் வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். 19ஆம் வசனம், அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு. பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு. 16ஆம் வசனம், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருக்கிறேன், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு, வேற அல்ல. இதுக்கு பெத்தேல். அப்படியே 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். ஒன்னு பெத்தேல், ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். 32ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். ஃபேஸ் ஆஃப் காட். ஒன்னு ஹவுஸ் ஆஃப் காட், இன்னொன்னு ஃபேஸ் ஆஃப் காட். தேவனுடைய முகத்தை கண்டேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஒன்று பெத்தேல், தேவனுடைய வீடு. பெனியேல், தேவனுடைய முகம். பெனியேல், தேவனுடைய முகத்தை நான் கண்டேன். ஓகே, அருமையானவர்களே, இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளார நம் சபையில இருக்க முடியுமான்னு கேட்டா இந்த இடத்துக்கு வரலாம். எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? ஓ, சிஎஃப்சி சர்ச் மெய்யாகவே இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற இல்லை. இங்க எவ்வளவு சபைகள்லாம் இருக்கு, எவ்வளோ சபைகள் இருக்கு. கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இது தேவனுடைய வாசல், இது தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லை. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு மனுஷன் உடைபடாமல் நொறுங்காமல் சபையில இருக்க முடியுமா கேட்டா 20 வருஷம் 25 வருஷம் இருக்கலாம்.
பெத்தேல். அருமையானவர்களே, எங்க வந்துடணும் அப்படின்னா பெனியலுக்கு வந்துடணும். ஹவுஸ் ஆஃப் காட்ல இருந்து, தேவனுடைய வீட்டில இருந்து தேவனுடைய முகத்துக்கு வந்துடணும். யார் தேவனுடைய முகத்தை? எஸ், நம்ம மத்தியில் இருக்காங்களான்னு கேட்டா எஸ். இது தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு. இங்கெல்லாம் சர்ச்சஸ்லாம் இல்லை. அதெல்லாம் சர்ச்சஸ் எல்லாம் ஸ்தாபன சபைகள், அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சிஎஃப்சி சர்ச்சஸ் நம்மளுடைய ஸ்தல சபை குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறார்களான்னு கேட்டா, இப்ப 20 வருஷம் ஓட்டுனது போல 20 வருஷம் உடைபடாமல் நொறுங்காமல் இருக்க முடியுமான்னு கேட்டா எஸ், இருக்கலாம், சொல்லிக்கலாம். பிரியமானவர்களே, எங்க வந்துடணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய முகத்தை பார்க்கணும். தேவனுடைய வீட்டுல இருக்கங்கிறது காரியம் கிடையாது. தேவனுடைய முகத்தை நாம் தரிசித்தோமா? தேவன் நம்மளோட இடைப்பட்டாரா? தேவன் நம்மளை நொண்டி ஆக்குனாரா? உடைச்சாரா? தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மளுடைய சித்தத்தை எல்லாம் உடைச்சி, நம்மளுடைய சித்தத்தை உடைச்சி நம்ம நொண்டி ஆக்கி, யாக்கோபா இருந்ததான எல்லா தெத்துத்தனத்தையும், எல்லா மைமாலத்தையும், எல்லா வேஷத்தையும், எல்லா கபடத்தையும் எல்லாம் மாத்தி உடைச்சு நொறுக்கி தேவனுடைய முகத்தை கண்டேன், தப்பி பிழைச்சேன். அந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் வர்றான்னு வச்சுங்க, பிரைஸ் தி லார்ட். அது எப்ப? அது தேவனுடைய பலத்த கரம் என்ன ஆக்கிடுச்சுன்னா நொண்டி ஆக்கிடுச்சு. பெத்தேல் அனுபவம், பெத்தேல் 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 குறித்து மேன்மை போராட்டிட்டு இருக்க வேண்டாம். தேவனுடைய முகத்தை பார்க்கிறவர்களாய் மாறுவோம். அதுக்கு தேவன் என்ன செய்ய வேண்டியதாச்சு அப்படின்னா, 20 ஆண்டுகள் ப்ரிப்பேர் பண்ணார் பாருங்க. எங்க? இந்த நொண்டிய அவனை சுழுக்க எடுக்கிறதுக்கு, அவனை நொண்டி ஆக்குறதுக்கு முன்னால 20 வருஷம் வச்சு அவனுடைய மாமனார் வீட்டுல வச்சு என்ன செஞ்சாருன்னு அப்படின்னா சுழுக்க எடுத்தாரு. 20 வருஷம் வச்சு அவனுடைய தேவனுடைய பலத்த கரம் அவனை உடைத்தது, நொறுங்குனது. தப்பிச்சான் பிழைச்சான்னு அங்கேருந்து கிளம்பி வர்ற வழியில தான் தேவன் அவனோடு கூட இணைப்பட்டார். எல்லாம் ஆயத்தம். அவனை இன்னும் உடல, இன்னும் மிச்சம் மீதி எல்லாம் இருக்கு பாருங்க, இன்னும் மிச்சம் இருக்கு. அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனை நொறுக்க வேண்டியதும் அவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறதெல்லாம் எங்க இருக்குன்னா, இது ஸ்டார்டிங் இல்லை, இதான் ஸ்டார்டிங். அவனை நொண்டி ஆக்குனதுதான் ஸ்டார்டிங். அப்படி தேவனுடைய முகத்தை ஒரு மனுஷன் கண்டுட்டான் அப்படின்னா அதுக்கு அடையாளம் எங்க இருக்குன்னா கீழே இந்த இருக்கு பாருங்க. 33ஆம் அதிகாரத்தில் ஒன் ப்ரூஃப். என்ன ப்ரூஃப் அப்படின்னா, தான் வஞ்சித்த தன் சகோதரனை, எந்த சகோதரனுக்கு வஞ்சித்தானோ, யாருக்கு தீங்கு செய்தானோ, யாருக்கு துரோகம் பண்ணினானோ, அந்த சகோதரனோடு கூட ஒப்புரம் ஆகிறான் பாருங்க. எப்படி ஒப்புரம் ஆனான்? 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 33:3. தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை அல்ல, 7 விசை தன்னை தாழ்த்தி தன் சகோதரனிடத்தில் கிட்ட சேர்ந்தான், தன் சகோதரனிடத்தில் ஒப்புரவானான். எப்படி அப்படின்னா, தேவனை தரிசிட்டான், தேவனுடைய முகத்தை பார்த்துட்டான். தேவனுடைய முகத்தை பார்த்த மனுஷன் அப்படின்னா அது அடுத்தே அங்கே அந்த ராத்திரியிலே தேவனுடைய முகத்தை தரிசிச்சப்ப ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்னன்னு கேட்கிறார். 27ஆம் வசனம். உன் பேர் என்ன என்று கேட்டார். நான் ஓப்பனா சொல்லிட்டான், நான் எத்தன், நான் வஞ்சகன், நான் ஏமாற்றுக்காரன், யாக்கோபு. ஓகே. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடு போராடி நீ என்ன செய்த? நீ மேற்கொண்ட. ஓகே. அவனை ஆசீர்வதித்தார். அவன் முகமுகமாய் கண்டான். தேவன் அவனை தொடை சுலுக்கினாலே நொண்டி நொண்டி என்ன செய்தான்? நடந்தான். அவர் யாக்கோபனுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. நாம் அங்க பாக்குறோம்.
கீழே இரண்டாவது அவனுடைய தேவனுடைய முகத்தை தரிசித்த மனுஷனுடைய என்ன அப்படின்னா, தன் சகோதரர் யாரோடு கூட நல்மணம் பொருந்தலையோ அவர்களோடு கூட தன்னை தாழ்த்தி அவன் என்ன செய்தான் அப்படின்னா நல்மணம் பொருந்தினான். தன்னை தாழ்த்தினான், அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான், தன்னை ஒப்புரம் ஆகுறான், சரி செய்ய பார்க்கறான். என்ன திரும்ப செலுத்தி எப்படி ஒப்புரவு ஆகலாம், எப்படி மன்னிப்பு கேட்கலாம், எப்படி தாழ்த்தலாம். சோ இது ஒரு மனுஷன். தேவனுடைய பலத்த கரம் அவனை என்ன செஞ்சது அப்படின்னா அவனை உடைத்து நொறுக்கினது. ஓகே, அடுத்து இன்னொரு தேவனுடைய மனுஷன் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பலத்த கரம் யார் அப்படின்னா 40 ஆண்டுகள் யாரிடம் இருந்து எங்க இருந்தது? மோசே. அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாம் ஏற்ற காலத்தில் என்ன செய்யப்பட்டார்கள் அப்படின்னா உயர்த்தப்பட்டார்கள். தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்த மனுஷன் இன்னொரு மனுஷன் யார் அப்படின்னா 23ஆம் வசனத்தில் அவனுக்கு மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரனாகி தன் சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. நல்ல சிந்தை. இஸ்ரவேல் புத்திரனாகி தன் சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் ஒரு பாரம் உண்டாயிற்று. பிரைஸ் லார்ட். நல்ல சிந்தை. என் சகோதரர்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, அவர்களை போய் நான் மீட் பண்ணணும், அவர்களை சந்திக்கணுங்கிறது நல்ல எண்ணம். ஆனால் 25ஆம் வசனத்தில் அதுல சுயம் என்ன இருந்துச்சு அப்படின்னா 23 நல்ல சிந்தை, 25 சுயம். என்ன அப்படின்னா தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பு தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார். ஏன் கையினால? 23 ரைட்டு, தன் சகோதரர்களை சந்திக்கணுங்கிற என்ன ரைட்டு. ஆனா 25 அப்படின்னா ரட்சிப்பு யார் கையினால அப்படின்னா என்னுடைய கையினால. அதனால அவன் என்ன செய்தான் அப்படின்னா 24ஆம் வசனத்துல ஒரு எகிப்தியனுக்கு அவன் வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். கடைசியில என்ன செய்யலைன்னா ஜனங்கள் யாருமே அறியல, ஓட வேண்டியதாயிடுச்சு. தேசம் விட்டு தேசம் ஓடி போய் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 40 ஆண்டுகள் எங்க இருந்தார் அப்படின்னா மாமனார் வீட்டுல இருந்தார். மனைவி ஒத்துழைக்காத ஒரு மனைவி, ஒத்துழைக்காத ஒரு மனைவி. பைபிள்ல ஒரே ஒரு பதிவு இருக்கு. அந்த தன்னுடைய பிள்ளையை விருத்த சேதனம் பண்ணணும்னு நீண்ட நாட்கள மோச சொல்லிட்டே இருந்தார். செய்யல, ரொம்ப நாளா செய்யல. ஏன் அப்படின்னா மனைவியினுடைய டாமினேஷன். இல்ல நான் ஒரு எபிரேயன், என்னுடைய பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணணும், நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னா அவ என்ன செய்யலன்னா புறஜாதியான ஸ்திரீ அவர்கள்லாம் அது புரியல, அறியல. நோ 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 இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டா. ஸோ அப்ப இருக்கிறது மாமனார் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், மாமனார் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப அவங்க கைதான் மேலோங்கி இருந்ததுனால் அந்த காரியத்தை அவன் என்ன செய்ய முடியல அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவன் சிரமப்பட்டு இருந்திருக்கான் பாரு. கடைசியில தேவன் அவனை மோசையை கொல்ல பார்த்த பொழுது அவ எடுத்து என்ன செய்தா அப்படின்னா தூக்கி எறிஞ்சான். அப்ப அதுலேயும் தெரியுது எப்படிப்பட்ட அவர் மனைவியா அங்க லோக்கல்ல வீட்டுல இருந்திருக்கா அப்படின்னு. நிறைய மைத்துணிகள் இருந்தாங்க, மாமனார் இருந்தார். அந்த குடும்பத்துல 40 ஆண்டுகள் ஆடு மேய்த்து சிறுமைப்பட்டவனாய் தேவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தான். அவனை நொறுக்குனுச்சு. கடைசியில இந்த வார்த்தை பாக்குறீங்களா? 22ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கில் வல்லவன். தேவன் உடைச்சதுக்கு அப்புறம் 40 வருஷம் கழிச்சு எக்ஸோடஸ், யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
4ஆம் அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. இப்பதானே வாசிச்சோம். அப்போஸ்தலர் 7:23 என்ன வாசிக்கிறோம்? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். எப்ப? எத்தனை வயசுல? 40. இப்ப வயசு 80. இப்ப 80 வயதுல என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அதனால நீங்க யாரையாவது நீங்க அனுப்பிச்சு விடுங்க. 13ஆம் வசனம், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும், என்னை விட்டுருங்க. 40 வயசுல முண்டிக்கிட்டு இருந்தாரு, நான் தான் என் கையினால ரட்சிப்பு அப்படின்னாரு. 80 வயசுல உடைபட்டு நொறுங்கின மோசே இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ எம் அன்ஃபிட், நான் அதுக்கு தகுதி இல்லை, யாரையாவது நீங்க அனுப்புங்க. அருமையானவர்களே, எப்பொழுதும் இந்த ஸ்பிரிட் இருக்கணும். இதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. எங்களுடைய ஏதாகிலும் ஒன்றை யோசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை, ஒரு காரியம் செய்யறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. எங்களுடைய தகுதி உம்மால் உண்டாயிருக்கிறது, எங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தரே அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு நாம் இருக்கணுமே ஒழிய, நாம் என்னால முடியும், நான் முடியும் அப்படின்னா அது எதனுடைய அடையாளம் அப்படின்னா, என்னால முடியும், இந்த காரியத்தை என்னால முடியும், இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும், நான் அதை பார்த்துக்குவேன், இதை செஞ்சுக்குவேன்னு சொன்னோம் அப்படின்னா, அவர்கள் எல்லாம் என்ன செய்யலைன்னா உடைபடலை. என் கையினால ரட்சிப்பு அப்படின்னு சொன்ன மோசே 80 வயசுல என்னை விட்டுருங்க, வேற யாராவது பாருங்கிறார். அப்ப 40 ஆண்டுகள் தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்த மோசே, உடைபட்ட பாத்திரம், நொறுங்கின பாத்திரம், சிறுமைப்பட்ட பாத்திரம், மனத்தாழ்மையான பாத்திரம், சாந்த குணமுள்ள ஒரு பாத்திரம். இப்ப தேவன் எடுத்து என்ன செய்தார் அப்படின்னா, தன்னுடைய காரியத்துக்காக தேவன் பயன்படுத்தினார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னா, உடைக்கும், நொறுக்கும், தாழ்த்தும், சிறுமைப்படுத்தும். ஓகே, அது யோசேப்பா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அது மோசையா இருக்கட்டும், அல்லது தாவீதா இருக்கட்டும். ஏப்பா, தாவீது யாரால் சிறுமைப்பட்ட மனுஷன், யாரால் உடைப்பட்ட மனுஷன்? தன்னுடைய மாமனார் ஆகிய யாராட? சவுல் ராஜாவினால் வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக காடு, மேடு, வனாந்திரம், சரியான சாப்பாடு இல்லை, சரியான தூக்கம் கிடையாது. தேவனுடைய பலத்த கரம் அவனை என்ன செஞ்சது அப்படின்னா, உடைச்சது, அவனை நொறுக்குனது. என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை நான் கண்டேன் அப்படிங்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். சொல்லணும், அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் இருந்துச்சு, எல்லாம் உடைச்சு நொறுக்கி 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 சிறுமைப்படுத்தி. யார் மூலம்லாம் சிறுமை அப்படின்னா, மாமனார் மூலமான சிறுமை, தன்னுடைய மனைவி மீகால் மூலமாய் சிறுமை, தன்னுடைய மகன் அப்சலோம் மூலமாய் சிறுமை, தனக்கு கீழே இருக்கிறதான சாதாரண ஒரு குடிப்பிரஜை ஷீமையினால சிறுமை. சிறுமையை கண்ட புருஷன், தேவனுடைய பலத்த கரம் தாவீதை என்ன செஞ்சது அப்படின்னா, உடைச்சு நொறுக்குனுச்சு, சிறுமைப்பட்டது. இப்ப தேவன் எடுத்து என்ன செய்தார் அப்படின்னா, பயன்படுத்துறார். ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு. இதான் பைபிள்ல உள்ள காரியங்கள் எல்லாம் பாருங்க. முற்பிதாக்களா இருக்கட்டும், தேவ மனுஷர்களா இருக்கட்டும், அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பலத்த கரைக்குள் அடங்கி இருந்தவர்கள். திமிர்தண்டம் பண்ணல, எதிர்த்து நிக்கல, பின்வாங்கல, அதுல தரித்திருந்தார்கள். தேவன் அவருடைய ஏற்ற காலத்தில் என்ன செய்தார்? உயர்த்தினார். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத்தூரில் ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்துங்க, வாசிங்க பார்ப்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
தேவனுடைய பலத்த கரம், தேவனுடைய பலத்த கரம் அவர் என்ன செஞ்சுது அப்படின்னா, அவர் அடங்கியிருந்தார். நாசரேத்தூரில் 30 ஆண்டுகள், நாசரேத்தூரில் 30 ஆண்டுகள் பூரணமற்ற, பூரணம் இல்லாத பெற்றோருக்கு பரிசுத்தாவை பெறல. அவங்க மரியாளும் யோசேப்பும் நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள், பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்கள். கிருபை எப்ப உண்டானுச்சு? கிருபையும் சத்தியமும் குமாரனால் உண்டாயிற்று. குமாரன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய மகிமை, கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் கிருபை உண்டானது. அப்ப அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர்கள் பெறாததற்கு முன்னாக பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்ததுனால நாம எப்படி கணவன் மனைவி வீட்டில் என்ன செஞ்சுக்குவோமோ, சண்டை செஞ்சுக்குவோமோ, அல்லது சத்தம் போடுவோமோ, அல்லது ஒருவருக்கு ஒரு மனத்தாங்கள் அடைஞ்சு அப்புறமேல காரியங்கள் சரி செய்கிறது போலதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் மத்தியில இயேசுக்கு 12 வயதுக்கு, நல்ல வாலிப பிள்ளைகள்லாம் கவனிங்க, இயேசுக்கு 12 வயதுல வேதாகமும் ஃபுல்லா தெரியும். ஜீசஸ்க்கு 12 வயசுல பைபிள் ஃபுல்லா தெரியும். ஓகே, 30 வயசுல இன்னும் எவ்வளவு தெரிஞ்சிருக்கும்? இயேசுவுக்கு தெரிந்த அந்த வேத வெளிச்சம், அந்த பைபிள் நாலேஜ் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு 10% கூட இருந்திருக்காது. ஓகே, இன்னொரு காரியம், இயேசு ஆவிக்குரியவரா இருந்தார், ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மனுஷனா இருந்தார். அவர்கள் ஜென்ம சுவாபத்துக்குரியவர்களா இருந்தார்கள். அவர்கள் ஜென்ம சுவாபத்துக்குரியவர்களா இருந்தார்கள். அந்த வார்த்தையை கவனிங்க, திரும்ப வாசிப்போம். 1 கொரிந்தியர் எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டிருப்பார் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜென்மஸ்வாவமான மனுஷர்களுக்கு தேவனுடைய ஆவிக்குரியவைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவைகள் அவர்களுக்கு என்னவாய் தோன்றும்? பைத்தியமாய் தோன்றும். இயேசு ஆவிக்குரியவராய் இருந்தார். மரியாள், யோசேப்பு அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வீட்டில் உள்ளதான சகோதரர்கள், அவர்கள் எல்லாம் யார் அப்படின்னா ஜென்ம சுவாபத்துக்குரியவர்கள், மறுபடியும் பிறவாதவர்கள். எப்ப மறுபடியும் பிறக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்த ஆவி உள்ளார வரும்பொழுதுதான் ஒரு மனுஷன் மறுபடியும் என்ன செய்ய முடியும்? பிறக்க முடியும். இவர்கள் ஜென்ம சுவாபத்துக்குரியவர்கள். இப்ப இவர்கள் ஜென்ம சுவாபத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. ஜீசஸ் ஆவிக்குரியவரா இருக்கிறார். ஏட்டிக்கு பூட்டையா இருக்கும். இவர் செய்வதெல்லாம் அவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பைத்தியமா தோன்றி இருக்கும். அப்படி பைபிள்ல ஒரு பதிவு இருக்கு பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். மார்க் 3:21. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். 20ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவர் வீட்டுக்கு போனார்கள். அவர் பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அதாவது என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, நல்ல கவனிங்களேன், நம்ம பிராக்டிக்கலா யோசிப்போம். 30 வயசு வரைக்கும் நாசரேத்தூர்ல தச்சனா இருந்திருக்கிறாரு. 30 இயர்ஸ் ஃபாதருடைய பிதாவுடைய சத்தத்தை கேட்டார். தச்சு பட்டறை க்ளோஸ் பண்ணிட்டார். ஓகே, ஆண்டவரே நெக்ஸ்ட் பிதாவே என்ன செய்ய? போய் ஞானஸ்தானம் எடுத்துக்க. தாப்பனே நெக்ஸ்ட் வனாந்திரத்துக்கு போ. ஓகே, வனாந்திரத்துக்கு போனார். 40 நாள் இருந்தார். பரிசுத்தாவினால் சாத்தானால் சோதிக்கப்பட்டால் பரிசுத்தாவினால் பலப்படுத்தப்பட்டார். திரும்ப வந்தார். திரும்ப எங்க வந்தார்னா நாசரேத்துக்கு வரார். அவருடைய சீஷர்கள் எல்லாம் என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்றாரு பாருங்க. 13ஆம் வசனத்தில் 13. அவர் ஒலிவு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்க பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை
அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும், அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களாக்கும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில் அப்படின்னு வரிசையா போட்டிருக்கு. இப்ப திடீர்னு பாக்குறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தா ஒரு குரூப் ஃபார்ம் பண்றார். ஜீசஸ் பிளஸ் 12 பேர் எல்லாரும் வேலையை விட்டுட்டாங்க. இவர் வேலையை விட்டாரு. இவரு தச்சாசாரியருடைய வேலையை விட்டாரு. அவரெல்லாம் வேலையை விட்டாங்க. எங்க எல்லாம் போறாங்க, குரூப்பா போறாங்க, வர்றாங்க, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க வீட்டாருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜென்மஸ்வாபம் உள்ளவர்களுக்கு ஆவிக்குரியவர்கள் என்னவா தோன்றும்? பைத்தியமாக தோன்றும். 21ஆம் வசனம், அவருடைய வீட்டார், இனத்தார், கின்ஸ்மேன், ஹிஸ் ஃபேமிலி இதை கேட்ட பொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார். அப்படின்னு மதிமயங்கி இருக்கிறார், தண்ணி போட்டது போதையில படுத்து இருக்கிறார் இல்ல, அவர் பைத்தியக்காரனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். அவ யோசிச்சு பாருங்களேன். அப்ப நாசரேத்தூர்ல அவர் வாழ்ந்த வாழ்க்கையில எத்தனை தடவை அவருடைய எதிரும் புதிருமா இருந்திருக்கும். அவர் பிதாவினுடைய சித்தம் செஞ்சிருப்பார். இவர்களுக்கு ஏட்டிக்கு போட்டியா இருந்திருக்கும் எல்லாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் என்ன செய்யலைன்னா சத்தத்தை உயர்த்தல. அவர்கள் சத்தத்தை உயர்த்தி இருந்திருக்கலாம், நிந்திச்சிருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், ஒரு வேற்று மனுஷனை போல நடத்தி இருந்திருக்கலாம். 30 ஆண்டுகள் குமாரனை நாசரேத்தூர்ல வைத்து பிதா நொறுக்க சித்தம் கொண்டார். என்ன போட்டிருக்கு அப்படின்னா, வீணாக எனக்கு சத்துருக்கள் ஆனார்கள். அதனாலதான் ஜீசஸ் அவர்களை சொல்ல முடிஞ்சிச்சு, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யார்? வீட்டாரே. எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? நாசரேத்தூர்ல தான் லைஃப்ல ஒரு பார்த்ததான் சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் வீணாக முகாந்திரமே இல்லாமல் என்னை பகைச்சாங்க, என்னை சிறுமப்படுத்தினாங்க, காரணமே இல்லாம என்னை பகைச்சாங்க எனக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாசரேத்தூரில் அவர் பட்ட பாடுகள். இப்ப என்ன ஆச்சரியம் பாருங்களேன், வெலாவரியா ஜோசப்னுடைய காரியம் விளக்கமா இருக்கு, படிச்சுக்கிட்டோம். அடுத்து யாரை பார்த்தோம்? யாக்கோபு. யாக்கோபுனுடைய பாடுகள், மாமனார் வீட்டுல இருந்த பாடுகள் போக்குவரத்து தெரியுது. மோசே 40 ஆண்டுகள் தன்னுடைய மாமனார் வீட்டுல இருந்தாருங்கிறது தெரியுது. டேவிட்னுடைய பாடுகள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து குறித்த காரியம் எங்க இருக்கு அப்படின்னா, எங்கேயாவது 1-2 இடங்கள்ல அப்படி சில தீர்க்க தரிசனமான சில சங்கீதங்கள்ல ஒளிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஏசாயா 53:10 சொல்லப்பட்டிருக்கிற போது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய பலத்த கரம் அவரை உடைச்சது. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு தேவ மனுஷன், ஏன் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், தேவன் பவுல் அப்போஸ்தலனை என்ன செஞ்சார் அப்படின்னா, அவருடைய பலத்த கரம் என்ன செஞ்சது அப்படின்னா, அவரை உடைச்சு நொறுக்குனது. 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12:7, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. இந்த வசனத்தை, இந்த 7ஆம் வசனத்தை இங்க வச்சுங்க. 1 பேதுரு 5:6 பாருங்க. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து படிப்போம். பவுல் சொல்றாரு பாருங்க, நான் அந்த 7ஆம் வசனத்துல 2 தடவை சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. சிலர் இந்த பூமிக்குரிய காரியங்களின் நிமித்தமே சிலர் தங்களை என்ன செய்வார்கள்? உயர்த்துவார்கள். பவுல் சொல்றது, நான் ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்ன செய்யாதபடிக்கு? உயர்த்தாதபடிக்கு. ஒரு மனுஷன் எப்படியும் உயர்த்த முடியும், எப்படியும் உயர்த்த முடியும். உலக பிரகாரமான ரீதியிலும் தன்னை உயர்த்த முடியும், ஆவிக்குரிய ரீதியிலும் தன்னை உயர்த்த முடியும்.
உலக மேன்மை, ஒன்னு ஆவிக்குரிய மேன்மை. உன் காசு, பணம், படிப்பு, கௌரவம், வீட்டு பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன்ஸ், அல்லது சம்பாத்தியம், அல்லது பிள்ளைகளுடைய காரியங்கள், இதை நிமித்தமாக என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷன் தன்னை உயர்த்த முடியும். அல்லது தேவன் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதான, தேவன் தந்தருளினதான கிருபைகளின் நிமித்தம், தேவன் தந்தருளின தாளந்துகளின் நிமித்தம், தேவன் தந்தருளின ஊழியத்தின் நிமித்தம், தன்னுடைய தேவன் அருளின கிருபைகளின் நிமித்தம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னை என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். இப்ப என்ன சொல்றார்? நான் என்னை என்ன செய்யாதபடிக்கு, உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுல் என்ன சொல்றார்? அந்த முள் எனக்கு வேண்டாம், அந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும், சொல்லிட்டு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு என்னது? போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் என்னுடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம், நிந்தை, நெருக்கம், துன்பம், இடுக்கங்களில் நான் என்ன செய்கிறேன்? நான் பிரியப்படுகிறேன். அப்ப நாம் 1 பேதுரு 5க்கே வருவோமே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது தேவன் தான் நம்மளை உயர்த்தணும், நம்மை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? உயர்த்திடக்கூடாது. பொதுவா நம்மளுடைய மாம்சம் எல்லாம் நம்மை நாம், பவுல் அப்போஸ்தலனே சொல்றார், நான் என்னை உயர்த்தக்கூடியவன், நான் என்னை உயர்த்திடக்கூடியவன், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு தேவனுடைய பலத்த கரம் அப்படின்னா, அந்த பலத்த கரம் என்ன செய்யும் அப்படின்னா முள். தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள் அப்படின்னா, அந்த முள்ளுக்குள், அந்த உபத்திரவத்துக்குள், அந்த பாடுக்குள், அந்த உடைதலுக்குள் அந்த முள் என்ன செய்யும்? அந்த முள் உடைக்கும், நொறுக்கும், தாழ்த்தும், சிறுமைப்படுத்தும். அதுல நிந்தை, இடுக்கண் எல்லாம் அந்த முள் அப்படின்னு சிறுமைப்படுத்தும் பொழுது, தாழ்த்தும் பொழுது, பிரைஸ் லார்ட், தேவன் என்னோடு கூட இருந்து அவருடைய வல்லமையை என்னிடத்தில் விளங்க பண்ணுவார். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும்? அவர் உயர்த்த முடியும். ஸோ அநேக சூழ்நிலைகளை நாம் என்ன செய்யறதில்லை அப்படின்னா, இந்த முள் எனக்கு வேண்டாம் நம்ம நினைக்கிறோம், இந்த சிறுமை எனக்கு வேண்டாம், இந்த அவமானம் வேண்டாம், இந்த நெருக்க வேண்டாம், இந்த அந்த அந்த முள் கொண்டு வருகிற அந்த முள்ளு யார் மூலமாய் அந்த முள்ளு வருதோ, அந்த இடுக்கண்கள், நிந்தை, அவமானம், சிறுமை யார் மூலமா வருதோ, நாம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, மனுஷருடைய கரத்தை பார்க்கிறோம், தேவனுடைய பலத்த கையை பார்க்கறது இல்லை. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மளுடைய மனக்கண்களை திறப்பாராக. ஆண்டவரே, இதுக்கு பின்னால் உங்களுடைய பலத்த கரம் இருக்கு, என்னை இந்த சூழ்நிலையில என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை சிறுவப்படுத்துறீங்க. இந்த நொறுங்குதல் எனக்கு தேவை, இந்த சிறுமை எனக்கு தேவை, இந்த நிந்தை எனக்கு தேவை, இந்த நஷ்டம் எனக்கு தேவை, இந்த வியாதி எனக்கு தேவை, இந்த நஷ்டம் எனக்கு தேவை, இப்படி பிள்ளை இப்படி இருக்கிறது எனக்கு தேவை, இந்த மகள் இப்படி இருக்கிறது எனக்கு தேவை. நான் என்னை உயர்த்திராதபடிக்கு ஆண்டவரே, இந்த முள் நீங்கிட்டும் நான் வேண்ட மாட்டேன், உங்களுடைய கிருபையை மட்டும் எனக்கு தந்துருங்க. நான் அடங்கி இருக்கிறேன், இந்த முள்ளுக்கு கீழே நான் அடங்கி இருக்கட்டும், நான் தாழ்ந்து இருக்கட்டும், நான் என்னை உயர்த்திராதபடிக்கு இருக்கட்டும், என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். எஸ், பவுல் அப்போஸ்தலனுக்கே அந்த முள் தேவைப்படுது. பவுல் அவ்வளவு ஸ்ட்ராங் மேன், பவுல் அவ்வளவு பலசாலி. எனக்கு வேதத்தை காண்பிக்கிறதுக்கு நேரம் இல்லை, 3 அக்கேஷன்ல சொல்றேன் பாருங்க. 3 அக்கேஷன், எவ்வளவு ஒரு பலசாலி பாருங்க. தேவனுடைய பலத்த கரத்துக்குள் தேவன் கொண்டு வர்றாரு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நொறுக்க சித்தம் கொண்டவர் பவுல் எவ்வளவு அதிகம். பவுல் ஸ்ட்ராங் மேன், பலசாலி. அவரை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காகவே அவருக்கு முள்ள கொடுத்தாரு. எந்த அளவுக்கு ஒரு பலசாலி அப்படின்னா, கோர்ட்ல உட்கார்ந்துருக்காரு,
ஒரு நியாயம் விசாரிக்கிறதான நியாய விசாரணை சங்கத்துல ஒரு பிரதான ஆசாரியன் இவனை வாயில அடிங்கடான்னாரு. அப்படிதானே? இவனை வாயில இன்னும் என்ன செய்யல, அடி உழுவுல. ஆனா என்ன சொல்லிட்டார் சொல்லுங்க? வெள்ளை அடிக்கப்பட்ட, என்ன சொன்னார்? வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உண்மை அடிப்பார். என்ன ஸ்ட்ராங் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து கூட எங்க நின்னாரு? பிரதான ஆசாரியனுக்கு முன்னால செஞ்சாரு. அவர் அடிங்கன்னு சொல்லல. ஒருத்தன் ஓங்கி என்ன செஞ்சிட்டான்? அரைஞ்சிட்டான். வெள்ளை அடிக்கப்பட்ட சூரியனை என்ன செய்யல இயேசு சொல்லல. நொறுங்கின மனுஷன் அடி வாங்கிட்டு, நான் தகாத விதமா பேசல, நான் தகுதியா தானே பேசினேன், ஏன் அடிச்சிங்கன்னு கேட்டார். இவனை அடிடான்னு சொன்ன உடனே பளிச்சுன்னு வெள்ளை அடிக்கப்பட்ட சூரியன், தேவனும் உன்னை அடிப்பார். ஸ்ட்ராங், பலசாலி. இன்னொரு இடத்துல பர்னபா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பர்னபாவுடைய கேரக்டர் என்ன, சாஃப்டான கேரக்டர், மியான் இருப்பார். அவரை போய் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவரோடு கூட கடும் வாக்குவாதத்துக்குள்ள உண்டாகி, பர்னபாவோட என்னது அப்படின்னா வாக்குவாதம், கோபம், கடும் கோபத்துல ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ற அளவுக்கு ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. தேவன் அதையும் பார்த்துட்டாரு. இன்னொரு இடத்துல இவரோட சீனியர் மூத்த அப்போஸ்தலன் யார் அப்படின்னா பேதுரு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் ஒரு இடத்துக்கு வரும் பொழுது எல்லாருக்கும் முன்பாக யாரை கடிந்து கொண்டார்? பேதுருவை கடிந்து கொண்டார். எல்லாருக்கும் முன்னால் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்ப, நீர் யூதனாய் இருக்கிறப்ப நீ இப்படி நடந்துக்கிற, இங்க வந்தா இப்படி நடந்துக்கிற நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாய்மாலத்தை கடிந்து கொண்டார். இதெல்லாம் ரைட்டா? இதெல்லாம் ரைட் இல்லையா அப்படின்னா, எல்லாம் கரெக்டு தான், எல்லாம் கரெக்டு தான். பேதுருவை கடிந்து கொண்டது ரைட்டு தான். இந்த இடத்துல மார்க்கோட கூட நடந்த ஒரு காரியம் உள்ளார உள்ள காரியங்கள் ஒன்னா இருக்கலாம். ஆனா அவர் நடந்து கொண்ட விதம், அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், அவர் போராடின விதம், வெள்ளையடிக்கப்பட்ட சூரியன் சொன்ன விதம், பரமபிதான் பார்த்தார். பவுல், உன்னை நான் இழக்க விரும்பல. பவுலே, உன்னை நான் இழக்க விரும்பல. நீ ஸ்ட்ராங்கா இருக்க, நீ அந்த அளவுக்கு பலசாலி. நீ இப்படியே உன் காரியம் இருக்குமானால் நீ தேவனுடைய கிருபையை இழந்துருவ. நான் உன்னை இழக்க வேண்டியதா இருக்கும். நான் உன்னை இழக்க விரும்பல, உன்னை நான் நேசிக்கிறேன். நீ உன்னை நீயே உயர்த்தி பலசாலியா இருந்து எனக்கு எதிராக நீ போயிடாதபடிக்கு இருக்கிறதுக்கு வேற வழி இல்லை. நான் என்னுடைய பலத்த கைக்குள் வச்சு உன்னை அடங்கி இருக்கவும், ஒடுக்கவும், நொறுக்கவும், உடைக்கவும், உன்னை சிறுமப்படுத்தவும் இந்த முள்ள அனுமதிச்சிருக்கிறேன், அடங்கிருன்ட்டார். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? யாரும் பழைய ஏற்பாட்டு தேவ மனுஷர்களாகட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகட்டும், பேதுரு ஆகட்டும், பவுல் அப்போஸ்தலன் ஆகட்டும், அருமையானவர்களே, தேவனுடைய பலத்த கைக்குள் நாம் என்னவா இருப்போம்? நாம் அடங்கி இருப்போம்.